பட் எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. ஏன்னா பீயிங் எ விமன் எங்க மாஸ்டரோட அந்த ஸ்டைல் வே ஆஃப் அவங்க வர்றது கேரி பண்ணிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அவங்க வந்தாலே எல்லாரும் அப்படி டெரர், ஐயோ மாஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு காம் ஆயிடும் செட்டு. அது பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு பிகம் அ கொரியோகிராஃபர். நானும் மைக்கை பிடிச்ச ஒரு கேப்டன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஆக்டிங் நோன்னு நிறைய தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் போயிட்டாங்க. நோன்னு சொல்லிட்டேன். நானா எடுத்துக்கல. ஆக்சுவலாக தரணி சார் வந்து ஒரு மலையாளம் ஆடியோ லான்ச், மலையாளம் மூவி ஒன்று கொரியோகிராஃபராக பண்ணேன். அந்த ஆடியோ லான்ச்சுக்கு தரணி சார் வந்திருந்தாங்க. இந்த லால்ஜோ சார் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. அவங்க வந்திருந்தாங்க. அப்போ சார் என்னை பார்த்து, மாஸ்டர் சுஜாதா தானே? ஆமாம் சார். ஏன் இவ்வளோ வெயிட் போட்டீங்க? நான் சொன்னேன், இல்லை சார் லெக்மெண்ட் டயர் ஆச்சு, மாஸ்டர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக ஒன்றும் ஒர்க் இல்லை, நம்ம மென்டலி தான் அப்படின்னு. ஐயோ மாஸ்டர், நான் உங்களோட பெரிய ஃபேன் மாஸ்டர். நான் கிழக்கு வாசல்லேருந்து உங்களை பார்த்துருக்கேன். நான் அந்த படத்தில் ஏரியா ஒர்க் பண்ணியிருக்கேன்றாங்க. நான் சொன்னேன், அப்படியே சார் எனக்கு ஞாபகம் இல்லை. நான்லாம் உங்களோட பெரிய ஃபேன் மாஸ்டர். நான் கண்டிப்பாக கால் பண்ணேன் சென்னை போனோன்னு அப்படின்னாங்க. அதே மாதிரி கால் வந்தது. வந்தோடனே ஐ தாட் ஓகே ஏதோ கொரியோகிராஃபி தான் கூப்பிடுறாங்க போலக்குன்னு பார்த்தா கில்லி படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. I said no sir, ஆக்டிங் வேணாம் சார், த்ரிஷாக்கு அம்மா நோ சார் அப்படின்றனா. அப்புறம் ஏம் ரத்னம் சாரும் நல்ல பழக்கம் எனக்கு. ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதனால சார் வந்து ஃபோன் பண்ணி, இல்லை நீ பண்ணுற இந்த கேரக்டர் அப்படின்ட்டாங்க. ஆர்டர் போட்டார், நீ பண்ணி தான் ஆகணும். ஆமாம், பண்ணி தான் ஆகணும். அதான் ஒரு அன்பு கட்டளை தான். சார் நோன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஓகே ஃபைன் ஐ டூ இட்னு சொல்லி அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணேன் கில்லி.